அன்புமிக்கவர்களே, இன்று தாயாம் திரு-அவையோடு இணைந்து திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உண்மை உண்மையை தேடுகிறது, உண்மை உண்மையை தேடுகிறது. அன்பார்ந்தவர்களே, தோமா என்றால் சந்தேகத்தின் பேர்வழி என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றளவில் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, தோமா உண்மையை அறிவித்து, உண்மையை எடுத்துரைத்து, உண்மையை தேடிய மிக சிறந்த புனிதர் என்றும் மிக சிறந்த திருத்தூதர் என்றும் சொல்லலாம். ஆம், உண்மையை தேடியது எப்படி என்று வார்த்தையோடு ஒரு சிந்தனை செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த பெருவிழா நாளில் இறையாசீர் நிறைந்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசுவின் அவரோடு முழுமையாக நிலைத்திருந்து இயேசுவுடன் உடனிருந்த தோமையார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவரை உள்மனதை முழுமையாக தாக்கியது என்று நாம் சொல்லலாம். மார்க்கு நற்செய்தி 16:5 சொல்லுவது போல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் உரைத்த வார்த்தையை தனது உள்ளத்திலே பதிய வைத்து உண்மையை தேடியவராக பயணத்தை தொடர்ந்தார். இந்த இந்திய மண்ணில் கால் வைத்து முதல் திருத்தூதர். இங்கு எல்லா இடங்களிலும் எத்தனையோ ஆலயங்கள் முழுமையாக அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அவர் இறைவன் மீது பற்றுறுதி கொண்டிருந்தார். வாழ்வில் எது உண்மை என்பதை தேட வேண்டும், அந்த உண்மைக்கு சாட்சியாக நம்மை கையளிக்க வேண்டும். ஏன் வர சந்தேகத்தின் பேர் வழி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சற்று சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது உண்மைக்கான தேடல் இவர் உள்ளத்தில் இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று மற்ற சீடர்கள் சொன்னபோது அது உண்மைதானா என்ற தேடலில் தோமா ஈடுபடுகிறார். யோவான் 20:25 சொல்லுவது போல, அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்ன உடனே இந்த சீடர்கள் நிறைய பேர் பயத்தில ஒரு அறைக்குள்ளே அடைந்து போகிறார்கள். ஆனா இவர் மட்டும் அந்த அடைந்த அறைக்குள் இல்லை, வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். இதனால் தான் அவர் உள்ளத்திலே கேள்வி எழுந்திருக்கும். நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன அவர் உயிர்த்து விட்டார் என்று ஏன் இவர்கள் நம்பவில்லை? இந்த சீடர்களின் அந்த நம்பிக்கையற்ற செயல்தான் தோமாவை சந்தேகத்தின் பேர்வழி என்று இன்றளவில் நம்மால் அழைக்க ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் உண்மையை நோக்கி நம் தேடலை ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தோமா விரும்புகிறார். இதை நமது வாழ்வாக்க அவர் தனது வாழ்விலே செயலாக்கம் கொடுத்திருக்கிறார். யோவான் 8:32 சொல்லுவது போல, உண்மைதான் நமக்கு விடுதலை அளிக்கும். இந்த உண்மையை பற்றி நாம் திருவிழுத்திலே சற்று சீர்தூக்கி நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையை பற்றி 3 விதங்களில் நாம் திருவிழுத்திலே கண்டுகொள்ளலாம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, 1, தூய ஆவியாரை பெறும்போது. யோவான் நற்செய்தி 16:13 உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று இந்த தூய ஆவியான நம்மோடு இருந்தால் நாம் உண்மையை அறிந்து கொள்வோம். 2வது, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது. யோவான் 18:37 உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். நாம் அவர் குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? நிச்சயமா அப்ப உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். 3வது, இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது யோவான் 8:32 சொல்லுவது போல, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாங்க, இப்படி ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று தோமாவை அழைக்கிறார். கண்டதால் நீ நம்புகிறாய்.
இப்ப காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். காணாமல் உண்மையை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்மையை தேடி தெரிந்து கொண்டது போல நாமும் அவரை அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா 3 உணர்வுகளை நமக்கு தருகிறது. ஒன்று, நமது குடும்பத்திலே உண்மையோடும் தைரியத்தோடு நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசம் நம்மில் காணப்பட வேண்டும். உண்மையோடு இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக தைரியமாக இருப்போம். இரண்டாவது, குடும்பத்தில் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து கொள்ள நம்மால் முடியும். மூன்றாவது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இந்த திருத்தூதர் நமக்கு வித்திட விரும்புகிறார். எனவே நமது வாழ்வில் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. அதன் ஆட்சியிலிருந்து யாரும் அகன்று சென்று விடவும் முடியாது. உண்மையை உணர்ந்தால் வாழ்வு செழிக்கும். உண்மை உணர்ந்து கொள்வோம். இந்த திருத்தூதர் தோமா உண்மையை உணர்ந்து கொண்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்திருக்கிறார், அவரை நிச்சயமாக அவர் வார்த்தை நான் கடை எல்லை வரை சென்று அறிக்கையிடுவேன் என்று உறுதி கொண்டு இந்த மண்ணில், இந்த இந்திய மண்ணில் அவர் வந்து நமக்காக நற்செய்தியை பறைசாற்றி இதே மண்ணில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார். அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். உண்மை எப்போது நமக்கு விடுதலை அளிக்கும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது திருத்தூதர் தோமா உண்மையை முழுமையாக அறிந்து கொண்டு உண்மையின் தேடலில் உண்மை உணர்ந்து கொண்டது போல நாங்களும் எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து உண்மையை அறிந்து கொண்டு தூய ஆவியாரை தெரிந்து கொண்டு வார்த்தை முற்றிலுமாக பற்றுறுதி நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.